வெல்கம்ஸ் டு Anvitha சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன தகவல் சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு கருச்சிதைவு நடந்த நேரத்தில் மன அளவுலையும் உடல் அளவுலையும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ கருச்சிதைவு நடந்த கொஞ்ச நாளைக்கு அவங்க சில உணவுகள் சேர்த்துக்க கூடாது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இனிப்பு பண்டங்கள். கருச்சிதைவு உங்களுக்கு இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த கொஞ்ச நாட்களில் இனிப்பு பண்டங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த வெள்ளை சர்க்கரை இருக்கு இல்லையா, அது குறிப்பாக சாப்பிடக்கூடாது. ஸோ நீங்கள் அந்த டைம்லலாம் இனிப்பு பண்டங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்த சர்க்கரை அளவு அதை அதிகப்படுத்திடும். ஸோ அது உங்களுக்கு நல்லது கிடையாது. ஸோ கருச்சிதைவு நடந்த கொஞ்ச நாட்களில் நீங்கள் இனிப்பு பண்டங்களை தவிர்க்கிறது தான் நல்லது. கொழுப்பு நிறைந்த பால், இறைச்சி. உங்களுக்கு கருச்சிதைவு நடந்த அந்த கொஞ்ச நாட்களில் ரொம்ப வலி இருக்கும், கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் இந்த டைமில் மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி, கொழுப்பு நிறைந்த பால் இதெல்லாம் கொடுப்பாங்க. இதை கொஞ்சம் நாட்களுக்கு தவிர்க்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா, சில பேருக்கு இதனால் அலர்ஜி கூட வரலாம். ஸோ கருச்சிதைவு நடந்த கொஞ்ச நாட்களில் நீங்கள் இந்த மாதிரி மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி, கொழுப்பு நிறைந்த பால் இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அலர்ஜி எதுவும் வராது. ஜங்க் ஃபுட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கருச்சிதைவு நடந்த அந்த டைமில் உங்களுக்கு பிடிக்குமே அப்படிங்கிறதுக்காக ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ ஜங்க் ஃபுட்டில் ஊட்டச்சத்து கொஞ்சம் கூட கிடையாது, கலோரிஸும் கிடையாது. ஸோ அது நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு அந்த டைமில் எந்த சத்துமே கிடைக்காது. ஸோ நீங்கள் கருச்சிதைவு நடந்த அந்த டைமில் ஜங்க் ஃபுட்டை தவிர்த்துருங்க. சோயா உடம்புக்கு நல்லது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு உடல்லேருந்து இரும்பு சத்து உறிஞ்சிறதை இது தடுக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் சோயா சாப்பிட்றது அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ கருச்சிதைவு நடந்த அந்த டைமில் நீங்கள் சோயாவை தவிர்த்துருங்க. அபார்ஷன் ஆயிடுச்சு, ஸோ உடம்புல ஏதாவது பிரச்சனை, ஏதாவது அபார்ஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் ஆறுதலாக இருங்க. உங்களுக்கு உடம்புல எதுவும் பிரச்சனை இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது, அதுக்கு எப்படி நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி பாருங்கள். ஸோ சீக்கிரமே எல்லாம் சரியாயிரும், சீக்கிரமே பேபி தங்கிரும். ஸோ கருச்சிதைவு நடந்த இந்த டைமில் இந்த மாதிரி உணவுகள்லாம் தவிர்த்துட்டு ஆரோக்கியமான பழங்கள், காய்கறிகள், சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கோங்க. உங்களோட உடலை நல்ல முறையில் ஆரோக்கியமாக கொண்டு நெக்ஸ்ட்டு பேபிக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே பேபி தங்கிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.